ஏன் கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு அப்படி இல்லை. ஏன் நீ முறுமுறுத்த? ஆமா, வனாந்தரத்தில் நடந்து வந்த பாதைகளை நீ திரும்பி பார்க்க வேண்டாமா? கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்க வேண்டாமா? கர்த்தர் கூட இருந்ததை மறந்துட்டோமா? அப்போ இந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு பெருங்கூட்டம்லாம் தேவையில்லை பிரதர். 10,000 50,000 1,00,000 நோ. 120 பேர் மேல இறங்கின அக்னி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்குது. அப்படிதானே? 300 பேர் மேல இறங்கின தேவ வல்லமை தான் கிதியோன் பட இன்னும் வரைக்கும் பேசப்படுகிறது. 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்ததுனால தான் ஆபிரகாம் போய் கர்த்தருடைய லோத்தை அவன் குடும்பத்தையும் அவன் பிடித்து கொண்டு வந்தான். ஏன் அவ்வளோ தூரம் போகிறான்? வெறும் 12 சீஷர்கள், அதில் ஒருத்தன் உருப்படாமல் போயிட்டான். 12 சீடர்கள் அவர்களை வச்சு ஊழியத்தை துவங்கினது தான் இன்னைக்கு கோடான கோடி சீடர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆமாம், உங்களையும் சீடர்களை மாற்ற தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஒரு விசுவாசியாக வந்து வாழ்ந்து 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 இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது அவங்க இந்த சர்ச்சில் மெம்பராக இருந்தாங்க, இந்த சர்ச்சில் இருந்தாங்க, இந்த சர்ச்சில் அப்படி கிடையாது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினாங்க. நீங்கள் மறிச்சா யாரா என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்த்து சண்டைக்காரிம்பாங்களா? அல்லது இட்லி தோசை செஞ்சு கொடுப்பா அப்படிம்பாங்களா? என்னம்மா செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்களை என்ன சொல்லுவாங்க? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு மனம் திரும்பணும். ஆமாம், அவங்க தங்க காரியத்தையே, தங்க தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சாப்பிடாமல் இருக்கீங்களா? குளிக்காமல் இருக்கீங்களா? வெளியே போகாமல் இருக்கீங்களா? ஷாப்பிங் போகாமல் இருக்கீங்களா? உங்கள் சொந்த காரியத்தை செய்யாமல் இருக்கீங்களா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. எல்லா காரியத்தையும் நீங்கள் கவனிக்கிறீங்க, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறதை செய்யவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறதை செய்யலை. அதனால இந்த நாட்களில் நம்ம மறுபடியும் ரிப்பண்ட், மறுபடியும் மனம் திரும்பணும். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து.